Hey guys, welcome back. Oneplus ல இருந்து போன வருஷம் Nord இன்ட்ரோ듀ce பண்ணி திரும்பி அவங்களால மிட் ரேஞ்சில் ஒரு சூப்பரான ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண முடியும்னு ப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. ஃபோன் கொஞ்சம் ஓகேவா இருந்தாலுமே வந்து 25,000 to 30,000 செக்மெண்ட்டில் வந்து அவங்களால கம்பேக் கொடுத்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண முடிஞ்சது. ஸோ இந்த வருஷம் நம்ம பார்த்தோன்னா Nord CE வந்து 23,000 கொண்டு வந்தாங்க. பட் இப்போ அது 23,000 இல்லை அப்படின்னாலும் அது வேற கதை. அண்ட் Nord CE என்ன தான் வந்து அவங்க கொஞ்சம் அஃபோர்டபுளாக கொண்டு வந்தாலுமே வந்து அது ஒரு ட்ரூ நாடோட சக்ஸஸர் கிடையாது. ஸோ நாடோட சக்ஸஸர் எப்போ லான்ச் பண்ணுவாங்க, என்ன நேமோட லான்ச் பண்ணுவாங்க, நம்மள நிறைய பேர் காத்துட்டு இருந்தோம். நமக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி அமேசானில் பெரிய பெரிய போஸ்டர்லாம் போட்டு Nord 2 லான்ச் பண்ண போகிறதா தெரிய வச்சிருக்காங்க. ஸோ ஒன்பிளஸ்லேருந்து ஒரு புது சம்பவம் இந்த மாதம் 24ஆம் தேதி பண்ண இருக்காங்க. ஸோ இனி நம்ம வீடியோவில் ஒன்பிளஸ் Nord 2 இது கிடையாது, இன்னும் லான்ச் ஆகலை. ஸோ இது வந்து Nord CE இப்போதைக்கு இது ஓரமாக வச்சிடலாம். ஸோ ஒன்பிளஸ் Nord 2ஓட ஃபுல் டீட்டெயில் ஸ்பெசிஃபிகேஷன், எப்போ லான்ச் பண்ண போகிறாங்க, என்ன ப்ரைஸ்க்கு லான்ச் பண்ண போகிறாங்க, எப்போ லான்ச் பண்ண போகிறாங்கன்னு ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஸோ இந்த மாதிரி Nord 2 பற்றி நம்மளுக்கு கிடைச்சிருக்க லீக்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் பற்றி இன்றைக்கி நம்ம வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு அப்படியே போயிடாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Nord 2ஓட கன்ஃபார்ம்டு ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து கிளாஸ் பேக் இருக்க போது Nord CEயில் பார்த்த மாதிரி பிளாஸ்டிக் பேக் யூஸ் பண்ணலை. ஸோ இது வந்து ஒரு சூப்பரான விஷயம் தான். Nordலேயே வந்து பில்டு குவாலிட்டி நல்லா இருந்தது. பட் ஃப்ரேம்னு பார்க்கும்போது எப்படி இருந்தாலுமே வந்து பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ OnePlus 9 மாதிரி ஃபோன்லேயே வந்து பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான் கொடுத்துருந்தாங்க. பயோமெட்ரிக்ஸ் நம்ம பார்த்தோன்னா காலகாலமாக OnePlus ஃபோனில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தான் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுது. டிஸ்பிளே நம்ம பார்த்தோன்னா Nord CEயில் பார்த்து சிமிலரான டிஸ்பிளே செட்டப்போடு தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனை கொண்டு வராங்க. 6.43 இன்ச் கொண்ட AMOLED 98Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. டிஸ்பிளேயோட ரெசல்யூஷன்லேயே வந்து எந்த ஒரு காம்ப்ரமைஸ் கிடையாது. ஃபுல் HD ரெசல்யூஷனோட வருது. டிஸ்பிளே ப்ரொடக்ஷன் பற்றி இப்போதைக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே இல்லை. டிஸ்பிளே ப்ரொடக்ஷன் பற்றி ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். அடுத்து நம்ம பேட்டரி டிபார்ட்மெண்ட்னு பார்த்தோன்னா Nord CEயில் பார்த்த மாதிரி சிமிலராக 4500 mAh பேட்டரி 30 வாட்க்கான சார்ஜிங்கோட வருது. OnePlus சைட்லேருந்து வாப் சார்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஓப்போ OnePlus எல்லாருமே வந்து ஒரே டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணுறாங்க. முக்கியமான விஷயமே வந்து கேமரா டிபார்ட்மெண்ட் தான். ஃப்ரண்ட் கேமரான்னு பார்த்தோன்னா 32 மெகாபிக்சல் கேமராவோட வருது. 4K வீடியோ ரெக்கார்டிங்கான கேப்பபிலிட்டியும் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி ஜென்ரேஷன் அதுக்கப்புறமா OnePlus 9 சீரீஸில் இருக்கக்கூடிய ஃப்ளாக்ஷிப்லேயே வந்து ஃப்ரண்ட் 4K ரெக்கார்டிங் சப்போர்ட் இல்லை. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாகவே இருக்குது. ரியர் கேமரான்னு வந்தால் இந்த வாட்டி நம்பர் கேம் வந்து பெருசாக இல்லை. ஸோ மொத்தமாக வந்து ஒரு 3 கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. அதில் மெயின் கேமரா வந்து 50 மெகாபிக்சலுக்கான Sony IMX766 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. 8 MPக்கான அல்ட்ரா வைட் கேமரா. அதுக்கடுத்து மூணாவது கேமரான்னு பார்த்தோன்னா ஒரு 2 MP தராங்க. இது வந்து மேக்ரோ டெப்த் இல்லைனா மோனோக்ரோம்க்கு எதுக்காச்சும் யூஸ் பண்ணலாம். சாஃப்ட்வேர்னு பார்த்தோன்னா Android 11 மேலே பில்ட் பண்ணால் Oxygen OS 11 தான் வருது. ஸோ Oxygen OS ஜென்ரலாக நம்ம பார்க்கணுன்னா ஒரு நீட் அண்ட் க்ளீனான சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஆட் ஃப்ரீ, ப்ளோட்வேர் ஃப்ரீ. ஸோ இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவான விஷயமா இருந்தாலும் ஸோ இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்தோன்னா Oxygen OSோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பக் OS பர்ஃபார்மன்ஸ் மாதிரி தான் இருக்குது. இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் பக்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு ஒரு அப்டேட்டடாக நம்ம பழைய OnePlusல பார்த்து அதே Oxygen OSோட இது வரும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நல்ல சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸோட இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கறது வந்து தப்பு இல்லை. பட் அதை அவங்க பூர்த்தி பண்ணுறாங்களா இல்லையா அது வந்து நம்ம கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்த்தா தெரியும். அடுத்து இந்த ஸ்மார்ட் ஃபோனோட முக்கியமான விஷயமே வந்து ப்ராசஸர் தான். MediaTekலேருந்து Dimensity 1200 AI ப்ராசஸர் யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. AI அப்படின்னு வேற அவங்க தனியாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. யூஸ்வலாக ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸரில் வந்து AI கேப்பபிலிட்டிஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். பட் இந்த இடத்துல இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி பெருசாக இன்ஃபர்மேஷன் இல்லை. பழைய Dimensity 1200க்கும் இதுக்கும் ஏதாச்சும் AI கேப்பபிலிட்டிஸ் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களான்னு நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தெரியும். இந்த Dimensity 1200 வந்து பெஞ்ச்மார்க் ஸ்கோர் வைஸ் பார்த்தோன்னா 870 அளவுக்கு வந்து ஒரு பவர்ஃபுல்லான சிப்செட்டாக இருக்குது. பட் ரியல் வேர்ல்டில் நம்ம யூஸ் பண்ணும்போது 865 அளவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய சிப்செட்டாக இருக்குது. பட் இதே செக்மெண்ட்டில் IQ7 மாதிரி ஃபோன்ஸில் வந்து 870 ப்ராசஸரும் அவைலபிளாக இருக்குது. Nord CE அண்ட் பழைய ஒரிஜினல் Nord கம்பேர் பண்ணும்போது பர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு ஹியூஜான அப்கிரேடாக இருக்குது இந்த இடத்துல. இந்த Dimensity 1200 என்னெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா கேமிங் நம்ம விளையாடும் போது வந்து ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்கதா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது HDR அல்காரிதம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இம்ப்ரூவ் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. முக்கியமான விஷயமே வந்து தெர்மல் மேனேஜ்மெண்ட் வந்து போன ஜென்ரேஷன் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப வந்து டிராஸ்டிக்காக இம்ப்ரூவ் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. ஸோ MediaTekல பழைய சிப்செட்லாம் நம்ம எடுத்துகிட்டோம்னா தெர்மலில் வந்து கொஞ்சம் வீக்காக தான் இருந்தது. பட் இப்போ வரக்கூடிய Dimensity ப்ராசஸர் எல்லாமே வந்து தெர்மல் மேனேஜ்மெண்ட் சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோன் OnePlus சைட்லேயும் வந்து நல்லா ஆப்டிமைஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். Dimensity 1200க்கு போனது வந்து ஒரு நல்ல விஷயமாக தான் இருக்குது. 870க்கு உங்களால் போக முடியாது. ஏன்னா 9Rலேயே வந்து 870 தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் 40,000 ரூபாய் செல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரைஸையும் நம்ம பார்த்தோன்னா 30,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஆல்ரெடி 25,000 வந்து இந்த Nord CE இருக்குது. அண்ட் டிசைன் நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட OnePlus 9ஓட சிமிலர் டிசைன் பேட்டர்ன் தான் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ண போகிறதா தெரியுது. ஸோ ரியல்மியில் இதே Dimensity 1200
3200 பவர்ட் ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தோன்னா 27,000க்கு நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. பட் ஒன் ப்ளஸ் சைட்லேருந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து அண்டர் 30,000 ப்ளேஸ் பண்ணாங்கன்னா மாசாக இருக்கும். பட் 33-35,000லாம் கொண்டு போயிட்டாங்கன்னா கொஞ்சம் ஓவர் ப்ரைஸான ஸ்மார்ட் ஃபோனாக தான் இருக்கும். இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? இந்த பர்டிகுலர் மாடலுக்காக நான் காத்துட்ருக்கேன் அப்படின்னு யாராச்சும் இருந்தீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.